ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் அயர்ன் பண்ணி தான் வச்சேன். அயர்ன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. நான் கொஞ்சம் பெரிய பெரிய மடிப்பாக எடுத்து இன்றைக்கி வந்து நம்ம சாரீ கட்டலாம் அப்படின்னு இந்த மடிப்பை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாம் சின்ன சின்ன மடிப்பாக எடுத்து இப்போ நான் பெரிய மடிப்பாக எடுத்து சாரீ கட்டி பார்க்கலாம் அப்படின்னு நான் இப்போ வந்து பெரிய மடிப்பாக எடுத்து சாரீ கட்டி என் அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு இப்போ வந்து சாரியை நான் வந்து சொருகி கட்டி இப்போ வந்து இழுத்து நான் வந்து பாருங்கள், இடுப்புக்கிட்ட இது மாதிரி நல்லா வந்து இழுத்து சொருவிக்கிறேன். நான் அந்த பின்பக்கம்லாம் பாருங்களேன், சாரியெல்லாம் இல்லாத மாதிரி இழுத்து முன்னாடி வச்சு நான் இது மாதிரி இடத்துல நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணால் தான் சாரி வந்து மூவ் ஆகாமல் நல்லா ஸ்டிஃபாக நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு கல்யாணத்துக்கு நான் டக்குன்னு கிளம்பணும் அப்படின்றதுனால நான் சாரீ பாக்ஸ் ஹோல்டிங் எதுவுமே பண்ணலை. நான் டைரெக்டாக நான் சாரீ கட்ட நான் ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன், அதனால் காட்டன்றனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏதோ மேனேஜ் பண்ணி எடுத்துட்டேன். முன்பக்கம் மடிப்பு வைக்கிறத உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னா நான் ஆன் பண்ணேன் அப்படின்னு ஞாபகத்திலே நான் ஆன் பண்ணாமையே நான் வந்து இது பண்ணிட்டேன். அதனால் என்னால் அதை சரியாக காட்ட முடியல. மடிப்பு எடுத்துகிட்டு பாருங்கள், நான் தனியாகவே செல்ஃபாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து நவுத்தி கீழே வரைக்கும் வந்து நான் அதை கையிலேயே நல்லா அப்படியே தேய்ச்சி விடுறேன் பாருங்கள். அயர்ன் பண்ணாதனால அது உட்காரணுன்றனால நல்லா வந்து கையிலேயே நான் வந்து தேய்ச்சி விடுறேன். மடிப்பு வந்து அப்போ தான் ஸ்டிஃபாக நிற்கும் அப்படின்றனால அதை தேய்ச்சி விட்டுட்டு இப்போ வந்து கரெக்டாக மடிப்பு எடுத்து நான் வந்து நடுப்பரை வந்து கொஞ்சம் வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். நான் எதுவும் மடிப்பு வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றனால. இது சில்க் காட்டன்றனால கொஞ்சம் பரவாயில்ல. இதே காட்டனாக இருந்திருந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ வந்து நான் அது நல்லா சென்டராக இருக்குதான்னு நான் பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு நான் வந்து அப்படியே நான் சொருவிக்கிறேன். இப்போ பாருங்கள் சாரீ எப்படி இருக்குன்னு. இதுதான் சாரீ நான் கட்டி முடித்தது. நான் டக்குன்னு வந்து நான் சாரீ கட்டி நான் முடித்து நான் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேன். அதுதான் நான் இன்னொரு தடவை வந்து சாரீ வந்து நல்லா தெளிவாக நான் உங்களுக்கு கட்டி நல்லா நான் காட்டுறேன் பாருங்கள். சாரீ கட்டிட்டேன். நான் தோடு வந்து ரொம்ப பெருசாக போட்டனால நான் கழுத்துக்கு வந்து நான் பெரிய பெரிய இதெல்லாம் நெக்லஸ்லாம் போடல, சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். கைக்கும் நான் சிம்பிளாக போட்டுட்டு நான் போனேன். இந்த ப்ளவுஸும் நான் தைச்ச ப்ளவுஸ் தான். ரொம்ப நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதை நான் தைச்ச ப்ளவுஸு அப்படியே கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் சாரீ கட்டி முடிச்சிட்டேன். நீங்களும் வந்து இது மாதிரி சாரீ கட்டுங்க. நன்றி, வணக்கம்.